தமிழகத்தில் வாழும் அனைத்து முஸ்லிம் பெருமக்களும் சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாக இருந்து விடாதீர்கள். வருகின்ற 23/4/2026 நடைபெறுகின்ற தேர்தலில் கலைஞர் கண்ட கழகமாம் தளபதி நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை மறக்காமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர். தமிழகத்தில் வாழும் முஸ்லிம் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சிறுபான்மையினர் மக்களுக்கு வழங்கிய திட்டங்கள் எண்ணில் அடங்காதவைகள். அதில் ஒன்றுதான் முஸ்லிம் மக்களால் துதிக்கப்படும் மிலாடி நபிக்கு அரசு விடுமுறை அளித்தவர் டாக்டர் கலைஞர். உருது பேசும் முஸ்லிம் மக்களை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்து பெருமை சேர்த்தவர் டாக்டர் கலைஞர். சிறுபான்மையிற்கு என தனியாக நலவாரியம் அமைத்தது டாக்டர் கலைஞர். வகுப்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதலில் மானியம் வழங்கியது டாக்டர் கலைஞர். தமிழ்நாடு சிறுபான்மையினரால் மேம்படுத்தப்பட்ட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான். காகிதமில்லர் மணிமண்டபம் கட்ட இடம் ஒதுக்கி நிதி ஒதுக்கியவர் டாக்டர் கலைஞர். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு 3.5% ஒதுக்கி முஸ்லிம் மக்களுக்கு பெருமை தேடி தந்தவர் டாக்டர் கலைஞர். காகிதமில்லர் மகளிர் கல்லூரியை உருவாக்கியவர் கலைஞர். சிறுபான்மையினரால் ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்களை மேம்படுத்தியவர் டாக்டர் கலைஞர். சிறுபான்மையினரால் விடுதிகளில் பண்டிகை சிறப்பு விடுமுறை அளித்தவர் டாக்டர் கலைஞர். உளமக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியங்களை பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்கி பெருமை சேர்த்தவர் டாக்டர் கலைஞர். சிறுபான்மையினருக்கு நலவாரியமும் அலுவலகமும் கட்டியதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது டாக்டர் கலைஞர் அவர்களால் தான். தேனி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் முஸ்லிம் உதவி சங்கம் ஆரம்பித்தார் டாக்டர் கலைஞர். உளமக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு பல நல திட்டங்கள் வழங்கியவர் டாக்டர் கலைஞர். உளமக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவசம் சைக்கிள் வழங்கியவர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாடு வகுப்பு வாரியத்திற்கு நிர்வாகம் மானியம் அளித்தது கலைஞர். வகுப்பு சரக அலுவலகங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்ட அரசாணை வழங்கியவர் கலைஞர். வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது கலைஞர் தான் என்பதை அனைத்து முஸ்லிம் பொதுமக்களும் பெருமக்களும் தெளிவாக அறிந்து சிந்தித்து செயல்படுவீர். வரும் தேர்தலில் உதயசூரியனுக்கு உங்கள் வாக்குகளை தவறாமல் வாக்களியுங்கள். கலைஞர் கண்ட கழகத்திற்கு ஏன் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? இந்த நாளில் இந்திய திருநாட்டை வீழ்த்தி தமிழ்நாட்டை தலை நிமிர்க்க செய்து நிற்க வைத்தவர் கலைஞரின் மகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். இந்த நாட்களிலும் கூட இன்னும் நம் சிறுபான்மையினர் பெருமையோடு இந்த தமிழகத்தில் நாம் வாழ வழிவகுத்து
நம்முடைய கஷ்டங்களில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞரின் மகன் தளபதி மு.க. ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது தளபதிக்கு உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.